ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, அவசர அவசரமா ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த பதிவை உனக்காக போடுறேன்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது தானே. இதோ உன் வாழ்வில் உனக்கே ஆபத்தாக வரவிருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் ஓடி வந்துள்ளேன் என் செல்லமே. கடந்த காலத்துல நீ அறியாமல் எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்க. அதனால நீ கஷ்டமும் பட்டு பல அனுபவங்களையும் பெற்றுவிட்டாய். ஆனால் இனிமேலாவது எந்த தவறும் உன் வாழ்வில் நிகழக்கூடாது என்பதற்காக தான் உனக்கான எதிர்காலத்தை நான் பார்த்து பார்த்து உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். கடந்த காலங்களை மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது தானே. நடந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு இனி நடக்க போறது நல்லதாக இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு உன் செயல்களை எல்லாம் சரியாக செய்து கொள். உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்து கொள்வதுதானே புத்திசாலித்தனம். யாருடைய மனசும் உடைஞ்சு போகும்படி ஒருபோதும் நீ பேசாதே. அதுக்கு பதிலா பொறுமையா பேசி எல்லாரும் உன்னிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொள்ளும்படி நீ நடந்து கொள். வாழ்க்கையில எல்லாமே எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அல்லவா. காலம் மாற மாற எல்லாம் மாறும். நீதான் அதற்கேற்றாற் போல உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சிந்தித்து முடிவெடுக்க நீ தயாரான ஆளாக இரு. அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். மாற்றம் என்பது உனக்குள் இருந்துதானே வரவேண்டிய விஷயம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில உன் துன்பங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஆனா அது புரியாம நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய். உன்னுடைய குடும்பத்துல நடக்க வேண்டிய விசேஷத்தை நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா நானே உன் கூட துணையா இருப்பேன். எல்லா வெற்றிகளையும் உனக்கு பெற்றுத் தருவேன் என் செல்லமே. இப்போது அவசர அவசரமாக ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கதான் நீ இருக்கும் இடம் தேடி ஓடி வந்தேன். சீக்கிரமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயம் தருவேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உன் பாதையில் நீ தைரியமாக முன்னேறி செல்லும்படி உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நானே இருப்பேன். உன்னையே பார்த்து கொண்டிருக்கும் நான் இனி உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு துணையாய் நிற்பேன் என் செல்லமே. உனக்கான எதுவுமே உன்னை விட்டு போகாது. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிந்து உன் வேலைகளை பார். வெற்றி தானாக உன்னை வந்து சேரும்படி அதற்குண்டான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு மகிழ்ச்சி அடையணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சினா முடிஞ்ச அளவு யாருக்காவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்க முயற்சி செய். அதன் மூலமாக உன் மூலமாக பசியாறிய ஒருவர் மனம் குளிர்ந்து போனால் அதன் காரணமாக உன் வாழ்க்கையில நிச்சயமாக முன்னேற்றம் வரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் கொடுத்து நீ நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் நானு நீ பட்ட துன்பத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையே இன்பமயமாக மாற்றப் போகிறேன். கவலையை விட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ மென்மேலும் உயர்ந்து எல்லா செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்க்கையில வெற்றி பெறப் போகிறாய். இது இந்த வராகி அம்மாவின் வாக்கு. நீ எப்போதும் உன்னை நீயே உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும் முன்னேற்றத்திற்கான சிந்தனையோடும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும் நம்பிக்கையோட நீ இருந்தினா எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை மட்டுமே இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். இப்போது உனக்கு என்ன குறை இருக்குன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் பிரச்சனைகளும் கவலைகளும் ஒன்றுமில்லாமல் போகும்படி உன்னை எல்லா வகையிலும் காப்பாற்றத்தானே இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதற்கு மேலும் நீ கவலைப்படும்படியோ கண்ணீர் விடும்படியோ நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. தவிர்க்க முடியாத சில மனித இழப்புகளும் சில உறவுகளின் இழப்புகளும் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாத சில உண்மைகளும் எல்லார் மனசுக்குள்ளே இருக்கதான் செய்து. எல்லா மனிதனுடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு ரகசியம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத சில ரகசியங்களும் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவோ விஷயம் உன் வாழ்க்கையில நடந்தாலும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைப்பதுதானே மனித வாழ்க்கை. ஆனா இந்த நிலை தொடர்ந்து நீடிக்க கூடாதுன்னு தான் உன்னை காப்பாத்துறதுக்காக உன் வராகி அம்மா நானே வந்துட்டேன். இந்த உலக உண்மைகளை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு உறவுகள் நிலையானவர்கள் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டு அத்தனையையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு.
அடங்காம இருக்க உன் மனச நான் என் நாமத்தால் அடக்கி வைப்பேன். நீ எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன் வாழ்க்கையை நீ சுலபமாய் கடந்து வந்துவிடலாம் என் செல்லமே. உனக்கு வழிகாட்டியாக நானே மாறப்போறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லா வழிகளையும் செய்ய போகிறேன். நீ தயங்காமல் முன்னேறு. உனக்கு துணையாய் என்றும் இந்த வராகி அம்மா இருப்பேன். நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது என் செல்லமே. நேர்வழியில போய் உழைச்சு முன்னேறும்படி வேலைகளை செய். உன்னுடைய உழைப்புக்கும் நீ என் மேல வச்சிருக்கிற பக்திக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். கடல்ல தாண்டி போகும்போது கால்கள் கொஞ்சம் கூட இருட்டுல நனையாம கடலை கடந்து போயிடலாம். ஆனால் யாருமே தன் வாழ்க்கையை வாழும்போது கண்ணீர் விடாம, கஷ்டப்படாம, கவலைப்படாம வாழ்க்கையை வாழ முடியாது என்பதுதான் உண்மை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா அப்போது மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டினா அதற்கு பிறகு அதெல்லாம் சரியாகி நீயும் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்து விடலாம் என் செல்லமே. நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இப்போதுதானே சரியான பாதையில் செல்கிறாய். கொஞ்சம் பொறுத்திரு. சில சமயங்கள்ல நீ நிதானம் இழந்து செயல்படுவதை நான் பார்க்கிறேன். ஒரு சில விஷயங்கள் உன்னை நிதானம் இழக்க செய்வதையும் நான் பார்க்கிறேன். எதுவா இருந்தாலும் அவசரப்பட்டு செய்யாம கொஞ்சம் தள்ளி போடு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அதை பற்றி சரியாக சிந்தித்து செயல்பட்டால் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி வாய்ப்புகளை பெறுவாய். வாய்ப்புகளும் வசதிகளும் எப்போதும் உன்னிடம் வந்து வாசல்ல நிற்காது. நீதான் அதை அடைவதற்காக வேலை செய்ய வேண்டும். நீ நிதானம் இழந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்துவிட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையே கூட அழித்து விடும் என் செல்லமே. நீ என்னை நம்ப ஆரம்பித்து விட்டாயல்லவா? நீ நினைத்த வாழ்க்கையை விட மிக சிறப்பான உயர்வான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். எல்லா வகையிலும் உனக்கு துணையாகி இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ செய்யக்கூடிய வேலைகளில் விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செய். உன்னுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணை நிற்பேன். நீ நேர்வழியில போய் உன்னுடைய கடமைகளை செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்லமே. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். உன்னுடைய தொழிலோ கல்வியோ வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு சந்தோஷங்களை நான் உருவாக்கி தருவேன். உன் வாழ்க்கையை மட்டும் நீ குறை சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஏன்னா எப்போதும் உன் வாழ்வில் நீ குறை சொல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகுகிறாயோ, நடக்கும் விஷயங்களை நன்மைக்காக என புரிந்து கொள்கிறாயோ, அப்போது உன் மனசுல மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலையும் மாறுதல்கள் வர ஆரம்பிக்கும். நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் நடக்கும். நீயும் அதைதானே எதிர்பார்த்தாய். நினைச்சது போல விஷயங்கள் நடந்தா சந்தோஷப்படுற, நினைச்சது நடக்காத போது கஷ்டப்படுற, கவலைப்படுற, வேதனைப்படுற, வருத்தப்படுற. உன் வாழ்க்கையில நீ அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணுவதற்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். இந்த பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை இரவு முதலே உன் வாழ்க்கையில் இருக்கும் பஞ்சங்களும் பிரச்சனைகளும் சரியாகி நல்ல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும். அது இடமாற்றம், மனமாற்றம், வேலை மாற்றம்னு எல்லா விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் உண்டாக்குறேன். நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. தவறு செய்பவர் மட்டும் தண்டனை பெற வேண்டியதில்லை. அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதற்கு துணை இருந்தவரும் கூட தண்டனைக்கு உரியவர் தானே. அதனால்தான் உன்னை சொல்றேன், தவறு செய்கிற இடத்துல நீ இருக்காத. யாராவது தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு துணை போகாதே என. வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கும் அவமானப்படுத்தியவர்களுக்கும் நன்றி சொல்லு. அவங்க தூக்கி போட்டதுனால தானே நீ விதையாக இருந்து இப்போது மரமாக முளைக்கப் போகிறாய். உன்னை யார் உதாசீனம் செய்தாலும் அதன் மூலமாகவே நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல குணமும் நேர்மையான குணமும் நிச்சயமாக உன்னை வெற்றியாளனாய் மாற்றப் போகிறது.